வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இது வந்து இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து புரட்டாசி மாதம் காளான் எங்கள் வீட்டுக்கு எதிரில் இருக்கிற வீட்டில் செடியில் நிறைய காளான் பூத்துச்சு. அது வந்து நாங்கள் பார்க்காத விட்டுட்டோம். அது 1 நாள் 2 நாள் ஆச்சா என்னான்னு தெரியல. கொஞ்சம் மஞ்சளாயிடுச்சு. அதில் அந்த மேலே இருந்தது எல்லாமே புழு வச்சிருச்சு. கீழே இருந்த தண்டுலாம் ஒரு 4 தண்டு நல்லா இருந்துச்சு. 8 காளான் பூத்துருந்துச்சு. நல்லா பெருசு பெருசா. மனசே வந்து கஷ்டமாயிடுச்சு. அதை பார்க்காத விட்டதுனால வீணாக போயிடுச்சேன்னு. இப்போ அந்த தண்டை மட்டும் எடுத்து நான் வந்து சுத்தம் பண்ணி, அதில் புழு இல்லாமல் இருந்த தண்டை எடுத்து, நல்லா இருந்த தண்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதை சுத்தம் பண்ணி கழுவி எடுத்திருக்கேன். நல்லா பார்த்துட்டேன். இதை பாருங்க, நல்லா வாழைத்தண்டு மாதிரி இருக்குது. எந்த ஒரு புழுவும் கிடையாது. அதனால் இதை கீழே போடுறதுக்கு மனசு வரல. இந்த தெரியுதா நல்லா பளிச்சுன்னு. இப்போ இந்த தண்டை வச்சு ஊறுகாய் செய்யலான் இருக்கேன். அதுக்கேற்ற மிளகா வந்து வர மிளகா வந்து 4, 5, 6 வச்சுருக்கேன். 6 மிளகா, ஒரு பூண்டு பல், ஒரு பூண்டு ஃபுல்லாகவே உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம வந்து காளான் ஊறுகாய் செய்யலாம். நல்லாயிருக்கும். நான் செஞ்சுருக்கேன் ஏற்கனவே. நான் வந்து ஒரு 10 வருஷமாக இந்த கிராமத்தில் இருக்கிறதுனால இது வந்து எனக்கு அங்கங்கே கிடைக்கும். அப்போ வந்து நான் எடுத்துகிட்டு வந்து அதை சுத்தம் பண்ணி நான் வந்து ஊறுகாய் தான் செய்வேன். இது வரைக்கும் பெரட்டினதில்லை. இந்த வருஷம் பெரட்டலான்னு பார்த்தா அவ்வளவும் வேஸ்ட்டாக போச்சு. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த காளானை கழுவி வச்சதை வாணலில் போட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கிடுவோம். நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன். நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கிடுவோம். இது இரும்பு வாணல்ன்றதுனால இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்கிறதுக்கு நான் ஒரு இரும்பு வாணல் வாங்கி வச்சுருக்கேன். அதில் தான் வதக்குவேன். இப்போ இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. வதக்கியாச்சு தண்டு, காளான் தண்டை. ஸ்டவ்வை நிறுத்திட்டு இதை நம்ம வந்து ஆற விட்டு அரைச்சிடலாம். மிளகாயை ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிருவோம். மிளகா, புளி, பூண்டு, உப்பு எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிடலாம். இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு வாணல் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன், நல்லெண்ணெய். இப்போ இதில் வந்து கடுகு போட்டுக்கலாம். இதை வந்து மிக்சியில் அரைச்சின்னு வந்துட்டேன். அந்த காளான் தண்டு ஒன்று நல்லா பார்த்தேன். ஒரு நாள் முன்னாடி பார்க்காதனால அது வீணாக போச்சு. நிறைய வீணாக போச்சு.
இதை நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இந்த மாதிரி இரும்பு வானல்னா பிடிக்கவே பிடிக்காது. ஊறுகாய் வதக்கிறதுக்கு, சாதம் வதக்கிறதுக்கு இதெல்லாம் இரும்பு வானல் தான் நல்லாயிருக்கும். ஒட்டவே மாட்டேங்குது பாருங்க. இந்த மாதிரி நல்லா செவர வதக்கிக்கலாம்.